காந்தியடிகளுக்கு 53, ராஜாஜிக்கு 52, காமராஜருக்கு 27, அண்ணாவுக்கு 28, கலைஞருக்கு 29 இவர்கள் முதல் முறையாக சிறைக்கு சென்ற பொழுது. ஆனால் நம்முடைய முதலமைச்சர், நம்முடைய தலைநாயகன் தலைவர், நம்முடைய ஸ்டாலின் அவர்கள் முதல் முறையாக சிறைக்கு சென்ற பொழுது அவருக்கு வயது 23, வெறும் 23. 3 வயதில் 3 மொழிகளை ஒரு குழந்தை படிக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. கிராமத்தில் சொல்லுவார்கள், பூனை வருகிறது பால் பத்திரம் என்று. புதிய கல்விக் கொள்கை வருகிறது, மக்களே பாலகர்கள் பத்திரம். ஹிந்தி திணிக்கிறது ஒன்று, இன்னொன்று மத்திய மாநில சர்க்காருக்கு பணம் கொடுக்க மாட்டேன்னு சொல்றது 2. 3வது சென்சஸ் பிரகாரம் எம்பி தொகுதி பிரிக்கிறது. இந்த 3க்கும் ஆக மும்முறை போராட்டத்தை அண்ணா காலத்தில் நடத்தியவர் அண்ணா, நம்முடைய காலத்தில் நடத்துகிறவர் தளபதி மு.க. ஸ்டாலின். கலைஞர் இருந்த உடனே பார்த்தா கலைஞராவது பெரிய ஆளு, பெரிய அறிஞர் சொல்றாங்க. இப்ப அவர் பையன் சோட்டா பாய் இப்ப திணிக்கிறான்னு பார்த்தா இது யாருக்கு பொருத்தமாக? கலைஞர் கருணாநிதிக்கு பொருத்தமாக. அவரை விட வேகம். 3ஆம் வகுப்பில் பொதுத் தேர்வு, 5ஆம் வகுப்பில் பொதுத் தேர்வு, 8ஆம் வகுப்பில் பொதுத் தேர்வு, 8ஆவதில் தேர்ச்சி பெறவில்லை என்றால் உங்கள் குழந்தைகள் குலத்தொழிலுக்கு போக வேண்டும். குலத்தொழிலுக்கு போக வேண்டும் என்று சொன்னால் நம் பிள்ளைகள் கல்வி அறிவு தடைபட வேண்டும். மண்பாண்டத்தை கற்றுக் கொடுக்க போகிறோம், தோல் சீலை கற்றுக் கொடுக்க போகிறோம், இசை வாசிக்க கற்றுக் கொடுக்க போகிறோம். இந்த தேர்வில் அவன் தோல்வி அடைந்து விட்டால் இந்த தொழிலை அவன் கற்றுக்கொள்ளலாம் என்று சொன்னால் குலக்கல்வியை எங்கள் தமிழ் பிள்ளைகளின் மீது திணிக்க எத்தனிக்கிறது இந்த சர்வாதிகார எதேச்சை பாஜக அரசு. இதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டுமா? ஆளும் கட்சியாக இருந்தாலும் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் சொன்னது போல் இடுப்பிலே கட்டிய வேட்டி என்பது தோளிலே போட்ட துண்டு என்பது 2க்கும் வித்தியாசம் சொன்னார். அதுபோல் கொள்கை என்று வருகின்ற பொழுது பதவியோ பட்டமோ பெரிதல்ல, இயக்கத்தின் தன்மானம்தான் பெரிது என்று வாழுகின்ற கூட்டம். ஆகவே தலைவர் அவர்கள் கட்டளையிட்டால் எதற்கும் துணிந்து நிற்கின்ற கூட்டம்தான் கிழக்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழக கூட்டம் என்பதை பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன்.